ஆற்காடு ரோடு வடபழனி கோயிலுக்கு பக்கத்தில் 5.25 கிரவுண்டு மெயின் ரோட்லேயே இருக்குது. அதனுடைய தோராய மதிப்பு 40 கோடி தரும். எங்கள் சொத்தை அபகரித்து ஏமாற்றிய திரு தேவராஜ் அவர்கள் சென்னையை சேர்ந்த திரு மாசிலாமணி கிராமணி அவர்களுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி திருமதி பொன்னம்மாள் மற்றும் இரண்டாவது மனைவி திருமதி ஜெகதாம்பாள். முதல் மனைவிக்கு 4 பிள்ளைகள், தேவராஜ், சிவகாமி, பேபி மற்றும் பழனி. இரண்டாவது மனைவிக்கு ஒரு பிள்ளை பசுபதி. திரு பசுபதி அவர்கள் வேறு ஜாதி பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். திரு தேவராஜ் அவர்கள் திரு பசுபதியை ஏமாற்றி சொத்தை அபகரித்தார். தேவராஜ் அவர்கள் தற்போது இல்லை, அவர் இறந்து விட்டார். இப்பொழுது சொத்துக்கள் எல்லாம் தேவராஜன் மகன் திரு சங்கர் கவனித்து வருகிறார். திரு பசுபதி அவர்களின் மகள்கள் செல்வி கோமதி மற்றும் முரளி ஆகியோர்கள் திரு சங்கரை அணுகி என் அப்பாவுக்கு வரவேண்டிய சொத்தில் பங்கு கேட்டால் அதற்கு திரு சங்கர் அவர்கள் மிக மோசமான வார்த்தைகளால் திட்டி, உங்க அப்பா வேறு ஜாதி பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார் என்று சொல்லி ஜாதி பெயர் சொல்லி அசிங்கமாக திட்டியிருக்கிறார். இதற்கு திரு பசுபதி மகள்கள் மற்றும் மகன்கள் மனவேதனையுடன் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு AP ராஜா அவர்களை அணுகி எங்களுக்கு சட்ட ரீதியாக சொத்தில் பங்கை பெற்று தாருங்கள் என்று எழுத்து மூலம் தெரிவித்து பிறகு எங்கள் மீடியாவை அணுகினார்கள். வணக்கம், என்னுடைய பெயர் எம் பசுபதி. என்னுடைய தகப்பனார் பெயர் கு மாசிலாமணி கிராமணி. என்னுடைய அப்பாவுக்கு 2 தாரங்கள். முதல் மனைவிக்கு 4 பிள்ளைகள். மூத்தவர் தேவராஜன், பழனி, பேபி அம்மாள், சிவகாமி. என்னுடைய இளையதாரத்துக்கு நான் ஒருத்தன் தான். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையோடு தான் இருந்தோம். எங்கள் அப்பா என்னை 36 வீட்டில் தான் நானும் எங்கள் அப்பாவும் வாழ்ந்தோம். இடையில் எங்கள் அண்ணன் வெளியே போயிட்டார். அவர் போயிட்டு திருப்பியும் கல்யாணம் பண்ணிவிட்டு திருப்பியும் உள்ளே வரும்போது அப்போது எங்கள் அப்பா தடுத்து பெரிய தகராறு பண்ணியும் வரக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ மன்றாடினார். மீறியும் அவர் அவருடைய பலத்தை வச்சு உள்ளே வந்துட்டார். என்னுடைய அப்பாவும் நானும் அந்த வீட்டில் தான் வாழ்ந்தோம், அந்த வீட்டில் தான் இருந்தோம், அந்த வீட்டில் தான் படித்தேன். அதே மாதிரி என்னுடைய அக்கா சிவகாமியும் சேர்ந்து நானும் 2 பேரும் தான் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம். அந்த சமயத்தில் எனக்கு படிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு. எனக்கு வேலையும் கிடச்சி எனக்கு என்னுடைய நண்பருடைய தங்கச்சியை நான் திருமணம் நடக்கிறத பண்ணிக்க ஆசைப்பட்டேன். அதுக்கு இவர்கிட்ட போய் கேட்டதுக்கு, நீ கீழ் ஜாதி பண்ண கல்யாணம் பண்ணுற, நீ இங்கே இருக்கிறதுக்கு அருகதை இல்லை, நீ போ வெளியேன்னு சொல்லி எவ்வளோ தகராறு பண்ணார். அதேமாரி நான் அந்த வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை சித்திரவதைப்படுத்த ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் எங்கள் அப்பா எனக்கு முன்பாகம் எனக்கும் பின்பாகம் எங்கள் அக்கா பேபி அம்மாவுக்கும் உயில் எழுதினார். அதை வச்சு அதை பார்த்தும் அதிகமாக எங்கள் அப்பாவை அடித்து சித்திரவதை பண்ணி மண்டையெல்லாம் உடைச்சி இது பண்ணாங்க. வருஷங்கள் போயிட்டே இருந்தது. இடையில் எங்கள் அப்பா காலமாயிட்டார். காலமாகிறதுக்கு முன்னாடி எனக்கு திருமணமாகி 4 பிள்ளைகள். முதல் பிள்ளை கோபிநாதன், 2வது பிள்ளை தமிழ்ச்செல்வி, 3வது பிள்ளை கோமலச்செல்வி, 4வது பிள்ளை முரளிதரன். இவர்களும் வாழ்ந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து அவங்கவுங்க தன்னிச்சையாக அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. எனக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் சூழ்நிலையில் அவங்களுக்கு இருக்கிறதுக்கும் வீடு இல்லை, ஒதுங்கிறதுக்கு வீடு இல்லை, அந்த அளவுக்கு சிரமப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க.
அப்போ என் பிள்ளைங்க என்னை வந்து கேட்டாங்க, அப்பா உங்களுக்கு வந்து சொத்து இருக்கே, அந்த சொத்தை நீங்கள் வந்து ஏன் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஏற்கனவே நான் வந்து முயற்சி பண்ணி அந்த சொத்தை கேட்டதுக்கு நான் கோர்ட்டில் வந்து ஏற்கனவே முயற்சி பண்ணி கேஸ் ஆடிட்டு இருந்தேன். அந்த கேஸில் எனக்கு தான் சாதகமாக அமைஞ்சது. ஆனால் எங்கள் அண்ணன் தேவராஜ் அந்த வக்கீலை வந்து அவர் பக்கம் சேர்த்து அந்த ரெண்டு வக்கீலும் சமரசம் பேசி என்னை வந்து அந்த கேஸில் வந்து விடுதலை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டதுக்கு 4 பேருக்கும் கொடுக்கும்போது நான் கொடுக்குறேன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டார். அதுக்கப்புறம் நான் கேட்கும்போது அதுக்கு இடையில் வந்து என் குடும்பத்தில் எங்கள் மாமாவுக்கும் எனக்கும் இந்த சொத்து தகராறுனால இந்த சொத்துனால தகராறு ஆச்சு. நான் அவர்கிட்ட வாதாடும் போது சில வார்த்தைகள் தடித்தது. அதை போய் அவர் அங்கே போய் சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து என்னை வந்து கீழ்த்தரமாக பரஜாதியில் பொண்ணு எடுத்திருக்க, உனக்கு என்னடா இங்கே வேலை, உனக்கு இதுக்கு சொத்துக்கும் சம்மந்தம் இல்லை, நீ ஏதாவது மீறி ஏதாவது இப்போ பிரச்சனை பண்ணாக்கா நான் நடக்கிறதே வெறும் பிள்ளைகளெல்லாம் நீ பார்க்க முடியாது, ஜாக்கிரதை ஓடி போடா. அப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, எந்த ஆதரவும் கிடையாது. நான் பயந்து நான் அங்கேருந்து ஒதுங்கி நான் வந்து மறைமுகமாக போயிடலான்னு சொல்லிட்டு என் மனைவி நானே என் பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து ஆந்திராவுக்கு பார்டரில் போயிட்டு குடியிருந்துட்டோம். அதில் வந்து இது வரைக்கும் நான் வந்து எந்த இப்போ சொத்துக்காக நான் வரல. ஆனால் இப்போது என் பிள்ளைங்க வந்து அவங்க பிள்ளைகள்லாம் ஆகி அவங்கள ரொம்ப கஷ்டப்படும் போது இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கண்ணீர் விட்டு கதறினாங்க. நாங்களாவது முயற்சி பண்ணுறோம்ப்பா. சரிம்மா, நீங்களாம் முயற்சி பண்ணுங்க, நானும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன். எந்த அதிகாரியை போயிட்டு பார்த்து கேட்கணுமோ கேட்டு இதுக்கு ஒரு முடிவு காணலாம். நான் பசுபதியோட 2வது மக. என் பேர் கோமதி. எங்கள் அப்பாவை வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பாவோட சொத்தை ஏமாற்றிட்டாங்கன்றதே வந்து எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு முழுமையாக தெரிய வந்தது. எங்கள் அப்பா அது வரைக்கும் எங்ககிட்ட இதை பற்றிலாம் எங்ககிட்ட எதுவுமே சொன்னது கிடையாது. அதுக்கப்புறம் தான் இப்போ நாங்களாம் முயற்சி எடுக்கிறோம். எங்கள் அப்பாவை வந்து ரொம்பவும் மன உளைச்சலுக்காக தான் இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொன்னார். அந்தளவு எங்கள் அப்பாவை வந்து கஷ்டப்படுத்தியிருக்கிறாங்க. எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்காக வந்து ஒரு ஜாதியை கொண்டு அந்த சொத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை வந்து அங்கேருந்து விரட்டி அடிச்சிருக்கிறாங்க, மிரட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் போயிட்டு கேட்க போன போது எங்களையும் வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அந்தளவு வந்து மோசமாக தான் எங்களையும் நடத்துனாங்க. அங்கே போன போது சொத்துக்காக நாங்கள் கேட்ட போதும் உங்களுக்கும் இதுக்கும் இதில் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு எங்களை வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மீறினா வந்து எங்களை மிரட்டுற துணியிலேயே தான் பேசுகிறாங்க. ஆனால் எங்கள் அப்பாவை ஏமாற்றியிருக்காங்கன்றதை வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் அவங்களுக்கு இந்த சொத்துங்கிறதுனால வந்து விட்டு கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனசு வரல. ஆனால் நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்களோட தாத்தாவோட சொத்து எங்கள் அப்பாவும் அனுபவிக்கலை, நாங்களும் அதில் ஒரு காசு கூட நாங்கள் அனுபவிச்சதும் கிடையாது. நாங்கள் கஷ்டப்படுறோம். நாங்கள் சட்ட உதவி மையத்தை நாடி இருக்கோம். எனக்கு வந்து எங்களுக்கு இதை சட்ட ரீதியாகவும் இவங்க கமிஷனர் ஆஃபீஸ் மூலியமாகவும் கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமாகவும் எங்களுக்கு சட்ட ரீதியாகவும் இதை நீங்கள் எங்களுக்குன்னு சேர வேண்டியதை தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு இதை எப்படின்னா எங்களுக்கு வாங்கி கொடுங்க. மேடம், நீங்கள் சொன்ன இடம் எங்கே இருக்குது? அந்த சொத்தோட மதிப்பு என்ன? வடபழனி கோவில் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் தாண்டின ஒன்று கோகேஸ் இருக்கும். அந்த கோகேஸ் பக்கத்தில் இருக்கிற பில்டிங் தான் 36/1. அந்த ஆர்காட் ரோடு மேலேயே மெயின் ரோட்லேயே இருக்குது அந்த இடம். அந்த இடம் வந்து 5.25 கிரவுண்டு. இடத்தோட மதிப்பு வந்துட்டு 40 to 45 கோடி வரைக்கும் இப்போதைக்கு போகுது.
இது யார் பேர்ல இருக்கு மேடம்? எங்கள் தாத்தா பேர் மாசிலாமணி. மாசிலாமணி அவரோட பேரில் தான் இருக்குது, மாசிலாமணி கிராமினி. சரி மேடம், தாத்தா பேர்ல இருக்கீங்க, நீங்க இங்கே போய் கேட்க மாட்டீங்களா? நாங்கள் போய் கேட்டோம். எங்களுக்கு உண்டான பங்கு, எங்கள் அப்பாவுக்கு உண்டான பங்கை நாங்கள் போய் கேட்டதுக்கு எங்களை மிரட்டுற துணியில் தான் பேசினாங்க. பேசிட்டு உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்களே தவிர, ஏன்னா எங்களோட பெரியப்பா இறந்துட்டாரு. எங்கள் பெரியமாவை போய் கேட்டோம். பெரியமாவை கேட்டதுக்கு அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, முதல் தாரத்துக்கு உண்டானவங்களுக்கு எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டாங்க, உங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணாங்கன்றது தெரியல, அது எங்களுக்கு மர்மமாகவே இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு எதுவும் பண்ணாங்கன்னு. அப்போ நான் வந்து எங்கள் பெரியம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் அப்பாவை ஏமாற்றி இருக்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு எதுவும் கொடுக்கலன்னு சொன்னதுக்கு எங்கள் பெரியம்மா சொன்னாங்க, இல்லை என் புருஷன் பண்ணியிருப்பான், இந்த மாதிரி ஏமாற்றிருப்பான், ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி வேறு மதத்தில் கல்யாணம் பண்ணது என் புருஷனுக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களும் இறந்துட்டாங்க. அவங்க பையன்கிட்ட நாங்கள் வந்து பேச போனால் அவர் எங்களை மிரட்டுற மாதிரியே பேசுகிறார் அவர். வணக்கம். பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கராத்தே ஏபி ராஜா. இந்த அமைப்பு பொதுமக்களுக்காக பல்வேறு சேவைகள் செய்து வருகிறோம். இந்த நிலையில் வடபழனியை சேர்ந்த அருமைக்குரிய அண்ணாச்சி பசுபதி அவர்கள் வயது 85. இவருடைய சொத்து சுமார் ஒரு 50 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்தை அவங்க கூட சித்தப்பன் பெரியப்பா அந்த மாதிரி விஷயத்தில் வளர்ச்சி அந்த பெண்களுக்கு கொடுக்காம, பசுபதிகளுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, பெண்கள், பெரிய பெண்கள் இருக்காங்க, கல்யாணம் ஆகிடுச்சு அவங்களுக்கு பேரப்பிள்ளைலாம் வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த நிலைமையில் இவர் வந்து பசுபதி வந்து எனக்கு இப்படி வடபழனியில் இப்படி ஒரு சொத்து இருக்குதுன்னு அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. இப்போ கஷ்ட சூழ்நிலைகள் வரும்போது அவர் உடம்பு முடியாத காலத்தில் எனக்கு வந்து சொத்து இருக்குது, அந்த சொத்தை வந்து என்னால் வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது இவங்க பெண்களும் அங்கே போய் கேட்குறாங்க, சொத்தை வந்து எங்கள் தாத்தா பேரில் தானே சொத்து இருக்குது, சொத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க தகாத முறையில் அவங்கள பேசி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பி விட்டுறாங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தை அணுகி இதுக்கு உதவி கேட்டிருக்காங்க. நாம் சட்டப்படி என்ன இதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியுமோ, ஒன்று நீதிமன்றத்தின் மூலமாக நடவடிக்கை எடுப்போம், இல்லை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் மூலியமாக நடவடிக்கை எடுப்போம், இல்லை மாவட்ட ஆட்சியாளர் மூலயமாக நடவடிக்கை எடுப்போம், இல்லை காவல்துறை அதிகாரிகள் மூலமாக நடவடிக்கை எடுப்போம். இன்னொரு என்னென்னா, ஒரு 85 சீனியர் சிட்டிசன் ஆக்ட், அந்த ஆக்ட் படி மாவட்ட ஆட்சியாளர் சந்தித்து வருகிற திங்கட்கிழமை அன்னைக்கு புகார் கொடுக்க இருக்கோம். ஏன்னா எந்த வழி எப்படி போச்சு, அந்த சொத்து என்ன பண்ணுச்சு, எந்த வழியில் வந்து அவங்க வந்து பண்ணாங்க, இன்னைய வரைக்கும் அந்த பேர பிள்ளைங்க இருக்கும்போது அவங்களுக்கு தான் அந்த சொத்தில் உரிமை உண்டு. தன்னோட பலத்தை வச்சியும் ஆள் பலத்தை வச்சு அவங்க வந்து மடக்கி இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது சட்டப்படி குற்றமாகும். அந்த குற்றத்தை வந்து இவங்களுக்கு உதவியாக நம்ம பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தில் உறுப்பினர்லேருந்து அட்வொகேட்லேருந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்காக முடிவு எடுத்திருக்கோம். அந்த முடிவுப்படி சட்ட ரீதியாக என்ன இவங்களுக்கு நம்மளால் செய்ய முடியுமோ, உதவிகள் செய்ய முடியுமோ நாங்கள் செய்கிறோம். அதேமாதிரி இந்த நியூஸை வந்து காவல்துறைக்கும் தமிழக முதலமைச்சர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நாங்கள் இதை வந்து அனுப்புகிறோம். அவங்களும் இதை என்ன அவங்க சொன்னாங்க, ஏன்னா சட்ட உதவி சங்கம் சார்பாக சொல்கிறல சம்மந்தப்பட்ட பார்ட்டி அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க மகன் என்ன சொன்னாங்க, அந்த சொத்தோட மதிப்பு எவ்வளவு, அந்த இடங்கள் முதற்கொண்டு இதில் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே பாருங்கள். இது மாதிரி எவ்வளவோ பேர் சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சொத்துக்களை ஏமாற்றி நிறைய குடும்பங்களை பார்த்திங்கன்னா, சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை ஃப்ராடுத்தனம் பண்ணி சில பேர்லாம் மறைச்சிருவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இந்த பொதுமக்கள் இலவச சட்ட சலமாக உதவி செஞ்சு மீட்டு கொடுத்துருக்கோம். சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சொத்து போனதை நாங்கள் மீட்டு கொடுத்துருக்கோம். அது விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஏரியாவில் போட்டிருக்கோம். எங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம்னு போட்டு விருதுநகர் போட்டிங்கன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏமாத்தின ஒரு சொத்தை கம்பல்சரி அதெல்லாம் யாருன்னு அந்த மக்களுக்கு அங்கே உள்ள பொதுமக்களுக்கு அதை மீட்டு கொடுத்தோம் நாங்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் உள்ள நுணுக்கங்கள் என்ன, அதில் சட்டத்திட்டங்கள் என்ன, அந்த சட்டம் யார் இருக்குது, எப்படி இருக்குது, அது எந்த மாதிரி வகையில் நம்ம எடுக்கணுங்கிறது அட்வொகேட் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து, சமூக ஆர்வலர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அதை எடுத்து அதை மீட்டு கொடுத்தோம். ஒன்று நாங்கள் வந்து எங்களோட அமைப்பை பொறுத்தளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறோம். எல்லா வழிகளையும் எங்களால் என்ன உதவிகள் செய்ய முடியும், மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்கிறதா தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டுருக்கோம். அதேமாதிரி இவங்களுக்கும் வந்து நாங்கள் அந்த இதில் வந்து இறங்கியிருக்கோம். இது நல்லபடியாக முடியணும்னு நாங்கள் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்க அட்வொகேட்டு, சமூக ஆர்வலர் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து எப்படியாவது இந்த சொத்தை வந்து அவங்களுக்கு, அதாவது 50 கோடி ரூபா சொத்து, அந்த ஏமாத்துகிற நபர் வந்து ஒரு 25 கோடி கொடுக்கலாம், இல்லை பாதிக்கு பாதி கொடுக்கலாம், இல்லை 4ல் 1 கொடுக்கலாம். ஒன்றுமே கொடுக்காம ஒரு தனி நபர் வந்து இதை வந்து ஆக்கிரமித்து அவங்களுக்குள்ளேயே வச்சு இருக்கிறது வந்து அது சட்டத்துக்கு புறம்பானது.
ஏன்னா சட்டத்தை எதிர்த்து நிற்க முடியும்னா சட்டத்தை இன்றைக்கி எல்லாமே ஆள் பலம் பணப்பலம் எல்லாமே அவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்களால ஒன்றும் செய்ய முடியல, லேடிஸுங்கனால ஒன்றும் செய்ய முடியல. இவருக்கும் வயசு 85 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து அவங்களால போராடவோ அது வந்து நிற்கவோ அது மாதிரி கௌரவமாக வாழ்ந்துட்டாங்க. ஒரு காவல் நிலையத்தில் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தோ போய் நிற்கிறதுக்கு கூட அவங்களால முடியல. நடந்து ஒரு இடத்துக்கு போக முடியல. அவ்வளோ ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. மிகவும் ரொம்ப இன்றைக்கி கூட நாங்கள் வந்து இந்த இடம் எல்லாமே வாடகைக்கு தான், அவங்க பிள்ளைங்க எல்லாருமே வாடகைக்கு இருக்கிறாங்க. அதனால் வந்து இது மனசாட்சிக்கு தூரமாக அவர் வந்து ஏதாவது கண்டிப்பாக இந்த பேட்டி கண்டிப்பாக அவர் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். பார்த்தா கூட கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். அப்படி இல்லைன்னா சட்ட ரீதியாக எங்கள் அமைப்பு மூலியமாக பொதுமக்கள் இலவச சட்டவசமும் கடுமையான விஷயத்தில் போராடுவோம். சட்ட ரீதியான போராட்டங்கள் நடத்துவோம். தமிழ்நாடு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு போராட்டம் கூட நடத்துவோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கோம். அதனால் செய்வோம். அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உதவி செய்ய நம்ம பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கமும் சமூக ஆர்வலர்களும் எல்லாருமே இதில் இருக்கோம். அதனால் கண்டிப்பாக அதை நம்ம மீட்டு கொடுப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது என்று தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.